லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அதுக்காக தான் கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல என்ன இருக்கு சம்பந்திமா? மனசுல ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுக்கு அந்த விஷயம் சம்பந்தப்பட்டவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே? முதல்ல அவங்களுக்கு கொடு. நான் கிளம்புறேன். சரி பாத்து. என்ன கிளம்பட்டுமா? இரு வரும்ல சொல்ல மாட்டீங்களா? இல்ல அப்படி இல்ல. வரு இன்னும் ஒரு மாசத்துல இங்க தானே வர போற. அப்புறம் வாழ்க்கை முழுக்க இங்க தான் இருக்க போற. வா வரேன். என்ன வரும்? கௌதம் குடிச்ச கப்பல் எல்லாம் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சுட்ட? லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்ன? அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. இந்த மாதிரி சீப்பான சென்டிமெண்ட் தான் கௌதமுக்கு பிடிச்சிருக்கு. அதனால ஒரு சின்னதா பிட்ட போட்டேன், அவ்வளவுதான். நல்ல அம்மா நல்ல பொண்ணு, தலை எழுத்து. வா ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டுப்பா. கதிர், கதிர். மா சின்னமாச்சு. என்னம்மா என்னாச்சு? ஓ மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஏமா என்னாச்சு? உனக்கும் காவியாவுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? இப்ப பாரு, ஆள் ஆளுக்கு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. இத பாரு கதிர், அவங்க என் சம்மந்தி. எங்களுக்குள்ள 1000 இருக்கும். நாங்க இன்னைக்கு சண்டை போட்டுக்குவோம், நாளைக்கு சேர்ந்துப்போம். ஆனா நீங்க புருஷன் பொண்டாட்டி, இப்படி இருக்கிறது நல்லது இல்லடா. அக்கா, அவனை ஏன் காத்திட்டுற? காவியா உன்னை எதிர்த்து பேச பிடிக்காமதான் கதிர் அவன் மேல கோவப்பட்டிருப்பான். அதனாலதான் அந்த காவியா வீட்டை விட்டு வெளியில போயிருப்பா. இல்ல ராகினி, காவியா அதுக்கெல்லாம் கோச்சுக்கிற ஆள் கிடையாது. அவ அதுக்காகலாம் வீட்டை விட்டு போயிருக்க மாட்டா. இவன் மேலதான் ஏதோ தப்பு இருக்கு. இத பாரு கதிர், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. காவியா நாளைக்கே இந்த வீட்ல இருக்கணும். நீதான் அவகிட்ட பேசி வர வைக்கணும். பாத்துக்க.
டேய் கதிரு, நல்லா கேட்டுக்கோ. உங்க அம்மாவே சொல்லிட்டா, ஒழுங்கு மரியாதையா காவியா கையில காலில் விழுந்தாலாவது அவளை இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வா. டேய் வீட்டுல விசேஷம் வச்சிருக்கிறேன்டா, அந்த நேரத்துல உன் பொண்டாட்டிங்க இல்லைன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. வரவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவகிட்ட பேசி கூட்டு வர வழியை பாரு. கதிர், நான் என் ஃபங்க்ஷனுக்காகலாம் பேசல. நான் உனக்காக, உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு எனக்கு புரியுது கதிர், நீ வீட்டுக்காக தான் பிஸ்னஸ்ன்னு இருக்க. ஆனால் அண்ணி பாவம் கதிர், புதுசாக வந்திருக்கவங்க. உங்ககிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? கொஞ்சோண்டு டைம், அவ்வளோதானே. கதிர், பிஸ்னஸ் அப்புறமா கூட பார்த்துக்கலாம். முதல்ல லைஃப்பை பாரு கதிர். ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு அன்னிக்கிட்ட பேசி முதல்ல அவங்கள வர வைக்கிற வழியை பாரு. ம். இவங்களே இவங்க இஷ்டத்துக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ ஆளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ கையில கால நான் விழணுமா? With notable state participation in strategic. Thank you. இந்தாங்க. காவியா காஃபி குடுத்தியாமா? அவ இன்னும் எந்திரிக்கலங்க. காவியா, வா வந்து காஃபி எடுத்துக்கோ. காவியா, இப்போ ஓகேவா? நீ ரிலாக்ஸ் ஆயிட்டல்ல? நான் ஓகேப்பா. ஒன்றும் இல்லைம்மா, நேற்று திடுதிப்புன்னு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டியா, அதான் எங்களுக்கெல்லாம் எதுவும் புரியல. உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது பிரச்சனையா, இல்லை வீட்டில் ஏதாவது சொல்லிட்டாங்களான்னு நாங்கள் பயந்து போயிட்டோமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. உங்களெல்லாம் விட்டுட்டு நான் தனியா எங்கேயும் இருந்தது இல்லையா, அதான் உங்களெல்லாம் பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதான் கிளம்பி வந்துட்டேன்ப்பா. ஆனா பாருங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவரை மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றது சொல்லுங்க? புரியுதுமா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் ஒரு வருஷம் அப்படிதான் அங்கேயும் எங்கேயுமா மனசு போட்டு அடிச்சுக்கும். அதெல்லாம் போக போக பழகிருமா. காவியா, மாப்பிள்ளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுமா. அப்பா, அது பாருங்க, அவர் தான் ஃபோன் பண்றாரு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி சரி, மாப்பிள்ளை கூப்பிடுறாரு பாரு, போய் என்ன எதுன்னு பேசிட்டு வா. போ. சரிப்பா, நான் பேசிட்டு வரேன். இல்லையே, ஏதோ தப்பா இருக்கே. அக்காவை பார்த்தாலே தெரியுது, அவ உண்மையிலேயே சந்தோஷமா இல்ல. என்ன பிரச்சனை? சொல்லுங்க. சொல்லுங்களா? என்னடி சொல்லணும்? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு பெரிய இவளாட்டம் உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு நான் இங்க எல்லாத்தையும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. எங்கேயோ பட்டிக்காட்டுல பிறந்த உனக்கே இவ்வளவு இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? என்னைக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கு பிடிச்சதுடி சானிய. எங்க அம்மா பேச்ச கேட்டு உன்னை கல்யாணம் பண்ண பாரு,
எல்லாம் என்ன சொல்லணும்? உன் தங்கச்சியும் உன் குடும்பமும். சே, அப்ப உங்க அம்மாக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? உங்களுக்கு உண்மையாவே என்ன பிடிக்கலையா? எத்தனை தடவை உனக்கு சொல்றது? எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. உன் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. நீ என் பக்கத்துல வந்தாலே கடுப்பா இருக்கு. போதுமா? சந்தோஷங்க. அட்லீஸ்ட் இப்பவாச்சும் நீங்க உண்மையை சொன்னீங்களே. நிச்சயதார்த்தத்துல இருந்து நீங்க தான் எனக்கு எல்லாமே நம்பி உங்களே உலகம் நினைச்சு வாழ்ந்தேன் பாருங்க. நான் ஒரு பைத்தியக்காரி தாங்க. ஏய், சும்மா நாடகம் போடாதடி. நான் உன்கிட்ட வந்து சொன்னனா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கேன்னு? உன் மூஞ்ச என்னைக்காவது நான் பார்த்து பேசியிருக்கேனா? இல்ல ஆசையா 4 வார்த்தை பேசியிருக்கேனா? உனக்கு அறிவு இருந்திருந்தா நீயே புரிஞ்சிருந்திருக்கணும். இவருக்கு நம்மள பிடிக்கல, ஒதுங்கி போயிடணும்னு. ஏதோ சரோஜா தேவி மாதிரி உங்களே உலகம் நினைச்சிட்டு இருந்தேன்னு டயலாக் பேசிட்டு இருக்க. சே, எதையுமே புரிஞ்சுக்க தெரியாத ஒரு முட்டாளை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. சரிங்க, அப்ப நான் உங்க கூட இல்லாம இருக்கிறதா உங்களுக்கு சந்தோஷம்னா நாங்க வரலங்க. நான் இங்க என் அப்பா வீட்லயே இருந்துடுறேன். உன்னை யாரும் இங்க வர சொல்லி கெஞ்சல. தயவு செஞ்சு இந்த பக்கம் திரும்பி வந்துடாதன்னு சொல்லதான் நான் போனே பண்ணேன். அப்படியே அங்கேயே இருந்து ஒளிஞ்சு போ. நானும் சனியை ஒளிஞ்சதுன்னு தலையை முழுகிட்டு நிம்மதியா இருப்பேன். வீட்டுல சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இங்க வந்து அழுதுட்டு இருக்கா. ஏதோ பெரிய பிரச்சனை தான். அக்கா பேசுறத பார்த்தா மாமா கூட ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாது. முதல்ல அவங்க பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணணும். என்னடி அப்படி பாக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சும்மா சொல்லு. இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு பார்ட்டிக்கு போனா பரவாயில்ல. தினமும் இப்படி பண்ணிட்டு இருக்க. நம்மலாம் படிக்க தானே வந்திருக்கோம். ஆமா, யார் இல்லைன்னு சொன்னா? அதுக்காக உங்கள மாதிரியே ரூம்குள்ளேயே உட்காந்து படிச்சிட்டு இருக்க என்னால முடியாது. எனக்கு நல்லா லைஃபை என்ஜாய் பண்ணணும். என்ஜாய்மெண்ட்டுங்கிறது நம்ம மனசுல தான் இருக்கு. நம்ம நினைச்சா இங்கேயே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். எப்படி? ரூம்லயே பார்ட்டி பண்ணலான்றியா? இங்க பாரு, உன்னுடைய லைஃப் ஸ்டைல் வேற, என்னுடைய லைஃப் ஸ்டைல் வேற. அதெல்லாம் உனக்கு புரியாது கல்யாணி. ஏய் வரு, நீ ஏண்டி வந்த? நான் வந்திருப்பல்ல. நான் ஒன்னும் உன்ன பார்க்க வரல, அந்த இந்திராவை பார்த்துட்டு போலான்னு வந்த. எங்க அவ? அவ இங்க இல்ல, ஊருக்கு போயிட்டா. அச்சச்சோ, நான் அவகிட்ட பேசி ஆகணுமே. என்ன செய்யலாம்? ஐடியா. ஏ கல்யாணி, உன் ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்ண. என்னால எல்லாம் முடியாது. வேணா அவ வந்ததும் பார்த்து பேசு. நோ நோ, அவகிட்ட நான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். அதனால நீ கால் பண்ணு. நீ என்ன வேணா சொல்லு, ஆனா நான் அவளுக்கு கால் பண்ண மாட்டேன். ஓஹோ, போன கொடுங்க. அவள ஒழுங்கா போனை கொடுத்துடு. வரலட்சுமி வேணா, வரலட்சுமி வேணா, போனை கொடுத்துடு. லாக்கா? ஏய் விடுடி. ஏய் இருடி, சொன்னா கேளு. விடுன்னு சொல்றேன்ல, விடு. வரு, என்ன பண்ற? என்ன வரு இப்படி பண்ற? பாவாவா? கொஞ்சம் அமைதியா தெரியாது. அக்கா போன்ல அழுதுட்டு இருந்ததை பார்த்தா கண்டிப்பா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அவளா சொல்லாம என்னன்னு நம்ம கேட்கவும் முடியாது. நம்ம போய் கேட்டாலும் கண்டிப்பா சொல்ல மாட்டா. என்ன பண்றது?
நீ எதுக்கு இப்போ கால் பண்ண? என்ன இந்திரா இப்படி கேட்டுட்ட? நீ என்ன எவ்வளவுதான் வருத்தாலும் நான் உன்ன ஃப்ரெண்டா தானே நினைக்கிறேன். ஆனா உனக்கு தான் என்ன பிடிக்கவே மாட்டேங்குது. நீ முதல்ல எதுக்கு கால் பண்ண அத சொல்லு. அது என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. அதான் உன்கிட்ட சொல்லி சந்தோஷப்படலாமேன்னு கூப்பிட்டேன். இப்போ உன் வாழ்க்கையில என்ன நடந்தா எனக்கு என்ன? நான் போனை வைக்கிறேன். ஏய் இரு, முழுசா சொல்லிக்கிறேன். அதுக்குள்ள ஒண்ணா எப்படி? எனக்கும் எக்ஸ் கௌதம்க்கும் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட்க்கு நீ கண்டிப்பா வரணும். நெக்ஸ்ட் வீக் நிச்சயம், அடுத்த மாசமே கல்யாணம். நம்மெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் ஆயிட்டோம். சரி அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சொல்லிட்டல, போனை வை. என்ன இந்திரா உன் ரியாக்ஷன் அவ்வளவுதானா? ஏதோ இங்க இருந்து கருகிற ஸ்மெல் வருதே. எங்க இருந்து? இங்க பாரு, யாருக்கு யார் கூட கல்யாணம் ஆனா எனக்கு என்ன? ஓ, அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி கௌதம் ஒன்னும் என் எக்ஸ்லாம் இல்ல. இதெல்லாம் ஒரு விஷயம்னு என்கிட்ட சொல்லி என்ன கடுப்பேத்தலான்னு பார்த்தா நீ தான் ஏமாந்து போவ. முதல்ல போனை வை. ஏண்டி இந்திராவை வம்பு இழுக்கிற? சும்மாதான். இப்படி யாரையாவது கடுப்பேத்தனாதான் கிக்கே. அப்பதான் 2 ரவுண்ட் எக்ஸ்ட்ராவா போவோம். சரி வா நம்ம போலாம். சி வந்துருச்சுங்க பாரு என் நேரம் பப்பு பாருன்னு. எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? ஏய் நான் தாண்டி. அதுங்கெல்லாம் போயிடுச்சுங்க. சாரிடி, என் போனை புடுங்கி கால் பண்ணிருச்சுங்க. இப்போ நீ இதை சொல்லதான் எனக்கு கால் பண்ணியா? இல்ல இந்திரா, இன்னொரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா அது உன்கிட்ட சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன். ஆனாலும் மனசு கேட்கல. என்னடி? அன்னைக்கு பார்க்கு ரெஸ்டாரண்ட்ல உங்க மாமா கூட ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அவளை மறுபடியும் இன்னைக்கு உங்க மாமாவோட கார்ல பார்த்தேன்டி. இது என்னமோ தப்பா இருக்கு இந்திரா. இங்க பாரு, என்னதான் கிளைண்டா இருந்தாலும் இப்படியே எப்பவும் ஒன்னா சுத்துவாங்க? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, பாத்துக்க. ஏய் அதெல்லாம் ஒன்னும் இல்லடி. அந்த பொண்ணு மாமாவோட கிளைண்டா தான் இருக்கும். தப்பாலாம் ஒன்னும் இருக்காது. சரி நான் பாத்துக்கிறேன், நீ போனை வை. சரிடி. மாமாக்கு அக்கா கூட சரியா பேச மாட்டேங்கிறாருன்னு ஒரு பிரச்சனை. ஆனா வேற பொண்ணோட கிளைண்ட்னு சொல்லிக்கிட்டு ரெஸ்டாரண்ட் பார்க்குன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. என்னங்க தேடிட்டு இருக்கீங்க? டாக்டர் அன்னைக்கு தூக்கம் வரலன்னு சொன்னதுக்கு ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தாருல, தூக்க மாத்திரை, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். இங்கதான் வச்சேன், எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏங்க அங்க வச்ச அங்கதான் இருக்க போகுது, எங்க போக போகுது? நிஜமா இங்கதான் வச்சேன் சந்திரா, இப்ப காணோம். நல்லா பாருங்க. இருக்கு. என்ன சந்திரா, இதுல ஒரு மாத்திரை கூட இல்ல? இல்லனா தீந்துருக்கும். இல்லம்மா, நேத்து நான் பார்த்தனே 10-15 மாத்திரைக்கு மேல இருந்தது. ஏங்க மாத்திரை என்ன எலியா தூக்கிட்டு போகுது? வர வர உங்களுக்கு ஞாபக மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. நேத்து இல்ல போன வாரம் பார்த்திருப்பீங்க. சரி இந்தாங்க. தூக்கமே வராது. குடிங்க, இத குடிச்சிட்டு படுங்க. இல்ல சந்திரா. படுங்க, அப்புறமா வாங்கிக்கலாம். சரி.
தூங்கிட்டாளா? என்ன இந்திரா? தூங்கிட்டியாக்கா? என்ன இவ்ளோ சீக்கிரம் தூங்க வந்துட்ட? கொஞ்சம் டயர்டா இருக்கு இந்திரா. ஓ சரி ஓகே, நீ தூங்கு, நான் வரேன். நம்ம நாளைக்கு பேசலாம். இந்திரா வா உட்காரு. என்ன விஷயம் பேசணும்? விஷயம்லாம் ஒன்றும் இல்லக்கா, சும்மா அப்படியே உன் கூட ஜாலியா பேசி அரட்டை அடிச்செல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீ டயர்டா இருக்குன்னு சொல்ற. பரவாயில்ல, நீ தூங்குக்கா, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். குட் நைட். இல்லடி வா இந்திரா பேசலாம். அட இல்லக்கா, நீ தூங்கு, நீ ரெஸ்ட் எடு, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். பாய்.